வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது 5 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சாதம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். பட்டை ஒரு துண்டு போட்டுக்குங்க. இது நல்லா வெடித்த உடனே நம்ம பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாதி பச்சை மிளகாய் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா மசியணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. நான் இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டோம். இப்போ இதிலே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இது இருந்தால் ஆப்ஷன் தான், ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுனால நான் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு நம்ம உருளைக்கிழங்கு, நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுருங்க. போட்டு இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த எல்லாமே நமக்கு கிரேவியெல்லாம் உருளைக்கிழங்கு சாரணும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் நமக்கு அந்த கிரேவியெல்லாம் சார்ந்தோடனே நம்ம இதில் சாதத்தை போட்டு கிண்டிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்குல எல்லா கிரேவியோடைய உப்பு மசாலாலாம் சாந்துருச்சு. நான் இப்போ 1 கப் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அது இதில் போட்டுருங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போடாதவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்குங்க. இது நல்லா கிளறி விட்டுருங்க இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு 1/2 வெங்காயம் வெட்டி நான் நீளமாக வெட்டி இங்கே பாருங்கள் நான் எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லாட்டினா கூட வேண்டாம். நீங்கள் சும்மாவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நமக்கு ரொம்பவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரிலாம் நான் செய்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைட் ரைஸ். அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு வெடித்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. ரெண்டும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு கேரட்டு 10 பீன்ஸ் பொடியை நறுக்கி வேக வச்சுருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை போட்டு ஒரு பரட்டிடுங்க. இப்போ காய்கறியெல்லாம் நம்ம போட்டு ஒரு பரட்டிட்டோம். இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச சாதம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிண்டிக்குங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், நம்ம சாதத்தை போட்டு ஒரு பரட்டிட்டோம். இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் போல் மல்லித்தலையும் இதில் தூவிடுறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியதான். ஒரு சீக்கிரமாக செய்யக்கூட ஒரு ஈஸி ஃப்ரைட் ரைஸ் தாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ 3ஆவதாக பார்க்க போகிற ரெசிபி வெங்காய சாதம்.
அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் போட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட நான் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் வெட்டியிருக்கேன், அதே இதில் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் அப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறின பிறகு நான் வந்து வடித்த சாதம், அதாவது 1 கப் அளவு வச்சுருக்கேன். இந்த வடித்த சாதத்தை இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிளறி விட்டுருங்க. இதிலே நான் கொஞ்சம் போல் மல்லித்தலையை தூவிடுறேன். பாருங்கள், நம்ம எல்லாமே நல்லா கிளறிட்டோம். இது வந்து நீங்கள் கரம் மசாலா தூள் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க, குழந்தைங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காது. அதனால நீங்கள் பார்த்து போடுங்க. நான் 1 கப் ரைஸுக்கு வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு ஈஸியான உங்களுக்கு வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. 2 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 2 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய வெங்காய சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம். 4வதாக பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வேர்க்கடலை வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதில் போட்டிருக்கேங்க. வேர்க்கடலை ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சாதத்துக்கு. இது போட்டு ஒரு கிளறிடுங்க. ஏற்கனவே நம்ம இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான். இப்போ நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அந்த 1/4 மூடி தேங்காய் இதில் போட்டுருங்க. இந்த தேங்காய் வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும். பாருங்கள், நல்லாவே எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நான் அந்த தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் ஒரு கிளறுங்க. கிளறிட்டு இப்போ நம்ம 1 கப் சாதம், நான் 1 கப் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே நல்லா கிளறிட்டோம், நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதிலே போட்டுருங்க. எண்ணெயில் போட்டுருங்க, வேறு எதுவும் நம்ம தாளிக்க போகிறது கிடையாது. இதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் இப்படி வதங்க விடுங்க. இதோட இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருங்க. இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும், அதை வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதனால் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். இதோட மசாலாலாம் பச்சை வாசனை போகணும் கொஞ்சம், அதனால தான். இப்போ இதை ஒரு கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் போல் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் காலிஃப்ளவர் வேணால் சேர்த்துக்கலாம், நீங்கள் இல்லைன்னா குடமிளகாய் சேர்த்துக்கலாம், பன்னீர் கூட நீங்கள் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து 1 கப் ரைஸ் வந்து, அதாவது வடித்து வச்ச சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன்னா, நான் உப்பு போட்டிருக்க சாதத்தில் நம்ம கிரேவிக்காக கொஞ்சமாக அதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் சாதத்தில் உப்பு போட்டுக்கிறனால கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு இதோட நல்லா வந்து இந்த கிரேவியோடு உங்களுக்கு இந்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதத்தில் வந்து நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த 5 வகை சாதமும் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு 5 நாளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.